முதல்ல வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதுக்கு முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸ் சார் வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படம் வரும்போது யார் ப்ரொடியூசர்னு கேட்டபோது டாடாவோட ப்ரொடியூசர்னு சொன்னாங்க. டாடா ஏற்கனவே நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான கதை. இதுக்கு அடுத்ததும் நீங்கள் ராஜமுருகன் சார் டைரக்ட் பண்ணியிருக்கிறதும் ஒரு வித்தியாசமான கதை. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார். ரெண்டாவது வந்து நெல்சன் அவர் எடுத்த எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். அவரோட எல்லா படமும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு இதுக்கு ஃபிக்ஸ் ஆகாமல், ஒரு ஜானர் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் ஆகாமல் புதுசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மியூசிக் எல்லாம் நிறைய புதுமுகங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஜிப்ரான் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ப்ரூவ் நிறையா பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திக் நேதா, அவருக்கு முதல்ல வந்து யாராவது ஃபேன் இருந்தால் அது நான் தான். ரொம்ப வருஷமாக தெரியும். அதனால் ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து அவரோட லிரிக்ஸுக்கு நான் அடிமை. அதர்வா, இது வந்து அதர்வாவோட நான் நடிக்கிறது 2வது படம். முதல்ல வந்து செமபோதை ஆகாத அப்படின்னு ஒரு படம். பட் அதில் வந்து காம்பினேஷன் கிடையாது, ஒரு ஃபோன் கட்டில் மட்டும்தான் வரும். இதில் தான் காம்பினேஷனோட நடிச்சிருக்கோம். அண்ட் ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பணியாற்றின எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நெல்சன் அவர்கள் வந்து எங்கிட்ட கதை சொல்லி நடிக்க சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஒரு பாஸ்டத்தோடு இருந்துச்சேன். பட் கதை வந்து இவர் சொன்ன மாதிரி வித்தியாசமான கதை. அது சேத்தன் சார் சொன்ன மாதிரி அதை வந்து நான் படமாக்குற விதம் எல்லாமே நான் அருகிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 5 இசையமைப்பாளர்களை அறிமுகப்படுத்தியதுக்கு உங்களுக்கு என் வாழ்த்தை கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மிக பெரும் கவிஞரான கார்த்திக் நேதா, இவர் உமாதேவி, முத்தமிழ் போன்ற அவர்களும், இதுக்கு பின்னணி இசை அமைத்த ஜிப்ரான் அவர்களும் வாழ்த்தி அவர்கள் படம் சிறப்பாக வர என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த அம்பேத்குமார் சார் வந்து முத்தமிழ் சொன்ன மாதிரி அவர் வந்து முத்தமிழை ரொம்ப அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். அது காரணம் வந்து அவர்கிட்ட இந்த திறமையை வந்து அவர் வெளிக்கொண்டது. அவர் சொன்னது உண்மை தான் அது. ஏன்னா நான் கூட அவருக்கு ஒரு கதை சொல்லும்போது அவர் அந்த கதை அவருக்கு பிடிக்கல, அதனால் நான் பண்ணலை. ஆனால் முத்தமிழை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதனால சொல்கிறேன் நான். அவர் வந்து ஒரு வித்தியாசமான கதையை தான் எப்போவுமே தேர்ந்தெடுப்பார் அம்பேத்குமார் சார். அதில் வந்து அதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதர்வா முரளி அவர்களுக்கு வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா அவருடைய அற்புதமான நடிப்பு வந்து இந்த படத்தில் 2 விதமாகவும் இருக்குது. அவருடைய போர்ஷன்லேயும் இருக்குது, அவர் அந்த குழந்தையை தேடும் போதும் இருக்கிற அந்த இதுலேயும் இருக்குது. அதை நான் அருகிலிருந்து பார்த்தவன். இதுக்கு இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக அமையும். நிமிஷா சஜயன் அவர்கள் அவங்க வந்து ரொம்ப மலையாள படத்துலேயும் நம்ம தமிழ் படங்கள்லேயும் இந்த சித்தால போன்ற படங்கள்லையும் ரொம்ப அற்புதமான அளவான நடிப்பை கொடுக்குறவங்க. அவங்க எல்லாம் இணைஞ்சிருக்கிறது நண்பர் சுப்பிரமணிய சிவா, மற்றபடி ரமேஷ் திலக் அவர்கள், அதிஷா ரைட்டர், இது எல்லாமே ஒரே நல்ல ஒரு டெக்னீஷியன்ஸு. அவங்கள ரொம்ப வாழ்த்தி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து கொண்டு நன்றியுடன் வெளியேறுகிறேன். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மியூசிக் டைரக்டர்ஸ் 5 பேருக்கு, பிரவீன் ப்ரோ, பிரதர், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்லணும்னா ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறேன் அதே தான். எங்கள் படத்தை பற்றி நாங்கள் சொல்லக்கூடாது, பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். இருந்தாலும் தைரியமாக சொல்கிறேன், இது ரொம்ப ஒரு நல்ல படம். அதை பற்றி ஏன் நான் அப்புறம் சொல்கிறேன். தென் அதர்வா பிரதர் கூட என்னுடைய செகண்ட் டைம் ஒர்க்கிங். அதர்வா அவருடைய ரசிகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா நான் இமைக்காரோடிகள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த படத்துக்கு நானே பார்த்து ப்ரோ அப்படின்னு நான் நிறைய சீன்ஸில் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள் பிரதர்.
செகண்டு நிமிஷா, அற்புதமான ஒரு நடிகை. அதான் பேன் இண்டியன் ஸ்டார்னு சும்மா சொல்லலை, அதுக்கு அவங்க சும்மாவும் உழைக்கலை, அவங்க உழைச்ச உழைப்புக்கு தான் அந்த ஒரு இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் நிமிஷா, வாழ்த்துக்கள். சீரியஸாக பேசுகிறேன், காமெடி பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க ப்ளீஸ். அண்ட் என்னுடைய ஹோல் டீமுக்கு வாழ்த்துக்கள், என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், என்னுடைய கேமரா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பார்த்தி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். பார்த்தி வந்து இந்த படத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பவர். இப்போ அவர் முதலாக தனியாக இறங்கியிருக்காரு பார்த்தி. நெக்ஸ்ட்டு நவதேவி, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் ஞாபகம் வச்சுட்டேன் ஸ்டேஜில். என்னுடைய சிஸ்டர்லாம் நவதேவி, அவளுக்கு வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, மென்மேலும் வளர உங்கள் அப்பாவோட நேமை காப்பாற்றுங்க, வாழ்த்துக்கள். இறுதியாக நான் பேச வேண்டிய ஒருவர் வந்து என்னுடைய இயக்குனர் நெல்சன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு நாள் கூத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் வச்சோம். அதுக்கடுத்து நேற்றுடைய 9 வருஷம் கம்ப்ளீட் ஆச்சு. நெல்சன் ஏன் இன்னும் வந்து அதிகமான படங்கள் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு நேர்மையான இயக்குனர். அந்த நேர்மைன்றது நான் ஏன் சொல்கிறேன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தாரு, அதோட 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இடைப்பட்ட கேப்பில் எங்கேயுமே தெரிஞ்சவன், பிடிச்சவன், ஃப்ரெண்டு அப்படின்ற எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் இந்த கேரக்டர் இவன் தேவைன்னா இவனை நான் வச்சுப்பேன் அப்படின்ற ஒரு இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதற்காகவே மிகப்பெரிய நன்றி நெல்சன். ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள் நெல்சன். உங்களுக்கு இருக்க அனைத்து தடைகளும் இந்த படம் மூலமாக உடஞ்சி இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அதிகமான படங்கள் பண்ணணுன்றது என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும். தேங்க்யூ. இந்த படம் வந்து வர ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு உங்களுடைய நேர்மையான ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். என் மனதுக்கு நெருக்கமான நபர்கள் சேர்ந்து செய்திருக்கிற இந்த படம் கிட்டத்தட்ட வந்து இது என்னுடைய ஒரு விழாவாக நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். நெல்சன், ரமேஷ் திலக் சொன்னது மாதிரி நெல்சன் ஜெயிச்சா அது வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு தலைமுறைக்கே ஒரு வாசலை திறந்து விட்ட மாதிரி, அப்படி வந்து ரொம்ப கீழே இருந்து வந்து இந்த இடத்தை அடைந்திருக்கிற ஒருத்தர். சில பேர் தான் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் தாண்டி எப்போவுமே ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுற ஒரு டைரக்டர்ஸாக இருப்பாங்க, சிந்தனையிலையும் கிராஃப்ட்லேயும். அப்படி ஒரு டைரக்டர் நெல்சன். ஸோ இந்த படம் நான் பார்த்துட்டேன், டிஎன்ஏ. நிச்சயமாக சொல்கிறேன், நெல்சனுடைய படங்களில் வெகுஜன ஆதரவும் வியாபார ரீதியான பெரிய வெற்றியும் பெறக்கூடிய முதன்மையான படமாக இது இருக்கும். நிச்சயமாக நான் படம் பார்த்ததுனால சம்பிரதாயமான வார்த்தைகளாக சொல்ல, நிச்சயமாக அது நடக்கும். அதர்வா அவர்களுக்கும் நிச்சயமாக இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ், சூப்பராக பண்ணியிருந்தீங்க பிரதர். நிமிஷா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய நல்ல நடிகைகளில் ஒருத்தவர், மொழிகளை கடந்து ஏற்கனவே நம்மிடம் வந்து சேர்ந்தவர். இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. பாலாஜி சக்திவேல் சார், சுப்பிரமணியம் சிவா, இந்த படம் ரமேஷ் திலக்கு, அத்தனை பேர் ரொம்ப சிறப்பான ஒரு படமாகவும் மக்கள் கொண்டாடுகிற படமாகவும் இந்த படம் வந்திருக்கு. அம்பேத் சார் எனக்கு வந்து தயாரிப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி என்னுடைய உயர்விலும் தாழ்விலும் தொடர்ந்து உடன் வரக்கூடிய ஒரு நண்பர், அற்புதமான மனிதர். நான் எப்போவுமே ஆச்சரியமாக பார்க்குற ஒரு மனிதர். காலையில் 6 மணிக்கு சென்னை விட்டு கிளம்புவார், 9 மணிக்கு வந்தவாசியில் இருப்பார். திருப்பி அங்கே வந்து 6 மணிக்கு கிளம்புவார், 9 மணிக்கு சென்னையில் இருப்பார். அப்படி வந்து நிறைய வேலைகளை செய்யக்கூடிய அபாரமான ஒரு உழைப்பாளி. அந்த உழைப்பு தான் அவரை வந்து அரசியல், சினிமா, தொழில்துறைன்னு அத்தனையிலையும் ஒரு வெற்றியாளராக மாற்றியிருக்கிறது. அதே நேரத்தில் சினிமா மீது ஒரு தீராத காதல் கொண்டவர். நம்ம ஜிஎன் செட்டி ரோட்லேருந்து ஹாட் சிப்ஸில் ஒரு காஃபி குடிக்கிறதுக்குள்ளே ஒரு திரைக்கதை சொல்லி முடிச்சிருவார். அவருக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு அவர்கிட்டே நிறைய கதைகள் இருக்குது. அப்படியான ஒரு சினிமா மேலே ஒரு பெரிய, அதனால் அவர்கிட்ட வந்து ஒரு கதையை சொல்லி தப்பிக்க முடியாது. தெளிவாக வந்து திரைக்கதையிலேயே வந்து அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை கற்று வைத்திருக்கிறவர். அப்படி ஒரு சிறப்பான ஒரு மனிதர். ஸோ அதனால் அம்பேத்கருடைய படங்கள் ஜெயிப்பது அப்படிங்கிறது இன்னும் நிறைய மக்களுக்கான நல்ல படங்கள் வருவதற்கான ஒரு கதவை திறந்து விடுகிற ஒரு விஷயம். அதனால் டிஎன்ஏ வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். அந்த வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ்.
டிஎன்ஏ பட ரொம்ப ஸ்பெஷல் படம் எனக்கு. ஐ வுட் லைக் டு தேங்க் மை டிரெக்டர் நெல்சன் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் த கேரக்டர். திவ்யா இஸ் வெரி ஸ்பெஷல், ஷீ இஸ் ലവ്. എനിക്ക് കുറച്ച് ചാലഞ്ചിങ് ആയിരുന്നു ക്യാരക്ടർ. സോ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ സപ്പോർട്ടിങ് മീ ത്രൂ ഔട്ട് ദി ജേർണി. അഥർവ, thank you for being a wonderful co-actor, and I'm so excited for the audience to see the magic that you have created on screen. Ramesh Anna, my favorite human, incredible actor, and all the cast and crew for all the support. Nagaraj Anna and assistant directors for supporting me with the dialogues. Achu, June 20th padam release ആവുന്നുണ്ട്. I want everyone to watch the film. Family ആയിട്ട് ഇമോഷണലി എല്ലാവർക്കും കണക്ട് ചെയ്യാൻ പറ്റിയ ഫിലിമാണ്. So please do watch the film and support us. And thank you so much for supporting me throughout the journey. And ആദ്യ തമിഴ് മൂവി തൊട്ട് ഇതുവരെ നിങ്ങൾ എല്ലാവരും എന്നെ കുറേ സപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. സോ ഈ മൂവിയിലും ഞാൻ ആ സപ്പോർട്ടും ബ്ലെസ്സിങ്സും പ്രതീക്ഷിക്കുന്നു. താങ്ക് യു സോ മച്ച്. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு விஷ் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லோரும் எல்லாம் ஒரே ஃபேமிலி. நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவே தெரியும். அண்ட் ஐ விஷ் தெம் குட் லக் கண்டிப்பாக. அண்ட் 3 சாங் இதில் காட்டல, பட் ஆக்சுவலி அந்த 3 சாங்ஸுமே இன்னும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டோரி ரிவீல் ஆகிடும்னு காட்டல. ஸோ அண்ட் மற்றபடி நான் முடிச்சுக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் தேங்க் நெல்சன். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் கால் பேசும்போது நான் சொன்னேன், நெல்சன் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸ்டோரி டெல்லிங்லேயும் ஜானர் மாறிட்டே இருந்தாலும் அதில் ஒரு க்ளீன் நரேஷன் இருக்கும். ஆக்சுவலி அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவோட டிஎன்ஏ இஸ் பெஸ்ட் ஒர்க் அண்ட் கமர்ஷியல் படம். அண்ட் அவர் பேசி கேட்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். எனக்கு ஸ்டுடியோவில் நாங்கள் பேசுகிறதுலேயே டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் நாகராஜ் தான் வந்து எங்களுக்கு இல்லை வாங்க வேலையை பார்க்கலாம் அப்படிம்பாரு. ஸோ ரொம்ப நல்லா பேசுவார். அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் பண்ணாருன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில்ம் அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்க ஃபில்ம். அது என்ன ட்ரஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அவர் பேசணும். தேங்க்யூ.